என் உயிருக்குள் உறையும் அன்பு செல்வமே, கவலைகளின் மாபெரும் பாரத்தால் சுருண்டு கிடக்கும் உனது மனதை இப்போது சற்றே நிமிர்த்து. விடை தெரியாத பல கேள்விகளால் குழம்பிப்போய் எனக்கான விடியல் எப்போதுதான் வரும், என் தூய்மையான அன்பை புரிந்து கொள்ள இந்த பிரபஞ்சத்தில் யாருமே இல்லையா என்று நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் எம்பெருமானின் கையிலாய பனிப்போர்வையை உருக்கி என் பாதங்களை வந்தடைந்து விட்டன. எத்தனையோ இரைச்சல்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு இனம் புரியாத மாபெரும் பிரபஞ்ச ஈர்ப்பு உன்னை இங்கு வந்து நிற்கச் செய்திருப்பதை நீ முழுமையாக உணர்கிறாயல்லவா? இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தற்செயலான நிகழ்வு அல்ல. இது உன்னை தேடி வந்த கையிலை நாதனின் நேரடி திருவாக்கு. சிவனே துணை என்று நீ முழுமையாக என்னை நம்பி தஞ்சம் புகுந்த உனது மாசற்ற நம்பிக்கைக்கு இந்த நொடியில் ஈசனின் குரல் பிரம்மாண்டமான விடையாக உன்னை வந்தடைந்திருக்கிறது. எந்த சலசலப்புமின்றி உனது அகக்கண்ணை திறந்து நான் கூறுவதை முழுமையாக உள்வாங்கு. சமீப காலமாக உனது நெஞ்சில் நீ சுமந்து கொண்டிருக்கும் சொல்ல முடியாத மாபெரும் வலியையும் நெஞ்சை அறுக்கும் ரணங்களையும் முக்கண்ணனான நான் முழுமையாக அறிவேன். உன்னை சுற்றிலும் மனிதர்கள் இருந்தாலும் நீ ஒரு தனித்தீவில் விடப்பட்டவனைப் போல ஆதரவற்று தவித்தாய். யாருக்காக உன் சொந்த ஆசைகளையெல்லாம் முற்றிலுமாக குழிதோண்டி புதைத்தாயோ அவர்கள் உன்னை நிராதரவாக தூக்கி எறிந்தபோது நீ அடைந்த மரண வேதனையை நான் அறிவேன். உன் வியர்வையையும் உழைப்பையும் உறிஞ்சிக் கொண்டவர்கள் இன்று சௌகரியமாக வாழ நீ மட்டும் ஒவ்வொரு நாளும் நிம்மதியின்றி ஒரு போர்க்களத்தில் தவிக்கிறாய். வெளியே நடமாடினாலும் ஒவ்வொரு நொடியும் உள்ளுக்குள் அணு அணுவாக செத்துக் கொண்டிருக்கிறாய். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே ஈசனா. எனது தூய்மையான தியாகத்திற்கு மட்டும் ஏன் இந்த தொடர் அவமானங்கள்? என்னை ஏன் இப்படி நடுத்தெருவில் விட்டுவிட்டார்கள் என்று நீ உறங்காமல் கழித்த இரவுகள் ஏராளம். உதடுகளில் புன்னகையை ஒட்ட வைத்துக் கொண்டு உள்ளுக்குள் ரத்தம் கசிய நீ வாழும் இந்த வாழ்க்கையை என் நெற்றிக்கண் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் என் அருமை குழந்தையே, நீ அறியாத ஒரு மாபெரும் பிரபஞ்ச உண்மையை இன்று நான் உனக்கு உணர்த்துகிறேன். ஆழமாக கேள். சுட்டெரிக்கும் வெயிலில் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் அமைதியாக நிற்கும் ஒரு மாபெரும் சுமைதாங்கி கல்லை உனது மனக்கண்ணில் தரிசித்துக்கொள். பல மைல் தூரம் கொளுத்தும் வெயிலில் மாபெரும் பாரத்தை சுமந்து வரும் பயணிகள் அந்த சுமைதாங்கி கல்லை கண்டவுடன் மாபெரும் ஆசுவாசம் அடைவார்கள். தங்களின் தோள்களை அழுத்தும் அந்த பிரம்மாண்டமான பாரத்தை எவ்வித தயக்கமுமின்றி அந்த கல்லின் மீது இறக்கி வைப்பார்கள். அதன் நிழலில் அமர்ந்து தங்களின் இளைப்பை ஆற்றிக்கொள்வார்கள். ஆனால் அவர்களின் சோர்வு நீங்கிய மறுகணமே மீண்டும் தங்கள் சுமையை தூக்கிக் கொண்டு எவ்வித நன்றியும் கூறாமல் தங்கள் பயணத்தை தொடர்வார்கள். மழையிலும் வெயிலிலும் அத்தனை மனிதர்களின் சுமையை தாங்கிய அந்த சுமைதாங்கி கல்லுக்கு எவரேனும் ஒரு சிறிய மலரையாவது வைப்பார்களா? மாட்டார்கள். அதை வெறும் கல் என்று அலட்சியமாக பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள். என் அன்பு செல்வமே, இத்தனை காலமாக நீ உயிராக நேசித்த உறவுகளுக்கும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கும் நீ அந்த சுமைதாங்கி கல்லை போலத்தான் இருந்தாய். அவர்களின் வாழ்க்கையில் வீசிய அத்தனை கஷ்டங்களையும் வறுமையையும் வலிகளையும் உனது தோள்களில் சுமந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு மாபெரும் இளைப்பாறுதலை கொடுத்தாய். ஆனால் அவர்களின் தேவைகள் முடிந்தவுடன் தங்களின் சுயநலத்திற்காக உன்னை எந்த ஒரு நன்றியும் இன்றி தனிமையில் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். தேவை முடிந்ததும் என்னை இப்படி அனாதையாக விட்டுவிட்டார்களே என்று நீ நெஞ்சு வெடித்து அழுதாய். ஆனால் அகிலத்தை ஆளும் ஈசனாகிய நான் சொல்கிறேன் கேள். அந்த சுயநல மனிதர்களின் மலிவான அங்கீகாரம் உனக்கு இனி தேவையில்லை. அந்த சுமைதாங்கி கல்லை சாதாரண மனிதர்கள் உதாசீனப்படுத்தினாலும் அது எத்தனை உயிர்களை காப்பாற்றியது என்பது கைலைநாதனுக்கு மட்டுமே தெரியும். அதேபோல உனது எந்த ஒரு தியாகமும் இருட்டில் வீணாக போகவில்லை. உன்னை கழற்றி எறிந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மாபெரும் அரணை தாங்களே உடைத்து விட்டோம் என்பதை மிக விரைவில் உணர்ந்து உன்னை நாடி வந்து கண்ணீர் சிந்துவார்கள். உனது கடந்த கால வலிகளுக்கான மாபெரும் அர்த்தத்தை உணர்த்துகிறேன். ஆழமாக கேள். பிரம்மாண்டமான சிவாலயங்களில் ஒலிக்கப்படும் மாபெரும் வெண்கல மணியின் உள்ளே இருக்கும் நாக்கினை உனது மனக்கண்ணில் கொண்டு வா. அந்த மாபெரும் வெண்கல மணி அகிலமே அதிரும்படியான தெய்வீக நாதத்தை எழுப்ப வேண்டுமென்றால் அதன் உள்ளே தொங்கும் அந்த சிறிய நாக்கு தன்னைத்தானே ஈவிரக்கமின்றி ஆக்ரோஷமாக அந்த பிரம்மாண்டமான மணியின் சுவர்களில் இருபுறமும் மோதிக்கொள்ள வேண்டும். அது ஒவ்வொரு முறை மோதும் போதும் அந்த நாக்கிற்கு அது சொல்ல முடியாத நரக வேதனையாக இருக்கும். ஆனால் அது தன்னைத்தானே அடித்துக்கொண்டு காயப்படும் போதுதான் அங்கே எம்பெருமானை வரவேற்கும் மாபெரும் ஓங்காரநாதம் பிறக்கும். என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக நீ சந்தித்த வறுமையும் ஏமாற்றங்களும் தனிமையும் உன்னை அழிப்பதற்காக செய்யப்பட்டவை அல்ல. உன்னை அந்த பிரம்மாண்டமான மணியின் நாக்கினைப் போல பக்குவப்படுத்தி ஈசனின் மாபெரும் சந்நிதியில் அகிலமே வியக்கும் மாபெரும் நாதத்தை எழுப்பும் ஒரு ஈடு இணையற்ற ஆளுமையாக உயர்த்தி பிடிப்பதற்காக என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் தெய்வீக பயிற்சி அது. உனது வலிகளும் நீ சிந்திய கண்ணீரும் நீ அனுபவித்த அவமானங்களும் தான் உன்னை பட்டை தீட்டிய அந்த மாபெரும் அடிகளாகும். உன்னை எந்த திறமையும் அற்றவன் என்று உதாசீனப்படுத்தியவர்கள், உனது நற்குணங்களை பயன்படுத்தி உன்னை ஏமாற்றியவர்கள் அனைவரும் இனி நீ தொடப்போகும் மாபெரும் சிகரத்தை பார்த்து அண்ணாந்து தலைவணங்கும் மாபெரும் பொற்காலம் தொடங்கிவிட்டது. உன்னை சுற்றியுள்ள மாயையான இருள் முழுமையாக விலகப் போகிறது. உன்னை மிதித்தவர்களை உனது அரியணைக்கு கீழே மண்டியிடச் செய்யும் காலம் நெருங்கிவிட்டது. எதிர்காலம் குறித்த மாபெரும் பயத்தோடு நாளை என்ன நடக்குமோ என்று பதைபதைத்து தவிக்கும் உனது பொருளாதார தடைகளை அகிலத்தை காக்கும் ஈசனாகிய நான் எப்படி வேரோடு தகர்க்கப் போகிறேன் என்பதை உணர்த்த காத்திருக்கிறேன்.
உனக்காக நான் திறக்கப் போகும் வற்றாத செல்வத்தின் மாபெரும் கதவுகள் எப்படிப்பட்டவை என்பதையும், கற்பனைக்கு எட்டாத வற்றாத செல்வம் உன்னை தேடி எப்படி மாபெரும் வெள்ளமாக பாய்ந்து வரப்போகிறது என்பதையும் கேட்க உனது ஆத்மா முழுமையாக தயாராக இருந்தால் உனது சம்மதத்தை தெரிவி. என் உயிரினும் மேலான அன்பு செல்வமே, உனது அகக்கண்ணை திறந்து கைலைநாதனின் இந்த மாபெரும் திருவாக்கை முழுமையாக உள்வாங்கிக் கொள். உனது மூச்சுக்காற்று இப்போது சற்று அமைதியடைந்திருப்பதை நான் முழுமையாக உணர்கிறேன். உன்னை சுற்றியுள்ள உலகத்தின் மாயையான இரைச்சல்களை முற்றிலுமாக மறந்துவிட்டு உனது முழுமையான கவனத்தை மீண்டும் ஈசனின் பாதங்களில் நிலைநிறுத்து. இந்த நொடியில் உன்னை இரவும் பகலும் உறங்க விடாமல் சித்திரவதை செய்து கொண்டிருக்கும் அந்த மாபெரும் பொருளாதார துயரத்தையும் உனது உழைப்பிற்கான அங்கீகாரமின்மையையும் அகிலத்தை காக்கும் ஈசனாகிய நான் எப்படி வேரோடு தகர்க்கப் போகிறேன் என்பதை ஆழமாக கேள். கழுத்தை நெரிக்கும் கடன்களாலும், நாளை விடிந்தால் உனது தேவைகளை எப்படி சமாளிப்பது என்ற மரண பயத்தாலும் நீ ஒவ்வொரு நாளும் பதைபதைப்போடு எழுவதை முக்கண்ணனான நான் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். மானத்தோடு இந்த சமுதாயத்தில் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பது என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துளிகள் எண்ணில் அடங்காதவை. ஒரு காலத்தில் நீ அள்ளி வழங்கிய போது உன்னிடம் உதவி பெற்றவர்கள் எல்லாம் இன்று உனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது உன்னை ஏளனமாக பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்கிறார்களே என்ற மாபெரும் வலி உன் இதயமாகிய பாத்திரத்தை முற்றிலுமாக உடைத்துவிட்டது. வெளியே சிரித்த முகத்தோடு உலகத்தை எதிர்கொண்டாலும் உள்ளே உனது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் நீ உனக்குள்ளேயே செத்துக் கொண்டிருக்கிறாய். எனது நேர்மையான உழைப்பிற்கு ஒரு மதிப்பும் இல்லையா? எனக்கான பொருளாதார செழிப்பு எப்போதுதான் வரும் என்று நீ கதரும் அந்த வலிகளுக்கான விடை இதோ உன்னை வந்தடைந்து விட்டது. என் அருமை குழந்தையே, நீ அறியாத ஒரு மாபெரும் பிரபஞ்ச உண்மையை உனக்கு நான் உணர்த்துகிறேன் கேள். பிரம்மாண்டமான சமுத்திரத்தின் அதல பாதாளத்தில் பல நூற்றாண்டுகளாக மூழ்கி கிடக்கும் மாபெரும் அரச பொக்கிஷத்தை மீட்டெடுக்க ஆழமான இருண்ட கடலுக்குள் மூச்சு பிடித்துச் செல்லும் ஒரு துணிச்சலான வீரனை உனது மனக்கண்ணில் தரிசித்துக்கொள். கடலின் ஆழத்திற்கு செல்ல செல்ல நீரின் மாபெரும் அழுத்தம் அவனது உடலை ஈவிரக்கமின்றி நசுக்கும். அவனது நுரையீரல் மூச்சுக்காற்று இல்லாமல் கொடூரமாக எரியும். ஒவ்வொரு நொடியும் மரணம் அவனை நெருங்குவது போலவே அவனுக்கு தோன்றும். கரையில் நிற்பவர்களெல்லாம் அவன் கடலில் மூழ்கி அழிந்து விட்டான் என்று பரிகாசம் செய்வார்கள். ஆனால் அந்த மூச்சு முட்டும் மரண வேதனையை தாங்கி அவன் கடலின் ஆழத்தை தொட்ட மறுகணமே அவனது கைகளில் அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தின் வற்றாத பொக்கிஷம் கிடைக்கும். அந்த மாபெரும் செல்வத்தை எடுத்துக்கொண்டு அவன் நீர்ப்பரப்பை உடைத்து வெளியே வரும்போது அவனது வறுமை நிரந்தரமாக அழிந்திருக்கும். அவனை பரிகாசம் செய்த அகிலமே அவனது செல்வத்தை பார்த்து வியந்து தலைவணங்கும். என் அன்பு செல்வமே, இத்தனை காலமாக நீ உனது குடும்பத்திற்காகவும் உனது நேர்மைக்காகவும் வறுமையோடு செய்த மாபெரும் போராட்டமும் அந்த வீரனின் பயணத்தை போன்றதுதான். கடன்களாலும் தேவைகளாலும் உனது கழுத்து நெரிக்கப்பட்டு மூச்சு முட்டி நீ தவித்த அத்தனை அவமானங்களும் அந்த இருண்ட கடலின் கொடூரமான அழுத்தம் போன்றது. உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் இவன் வாழ்க்கையில் தோற்றுவிட்டான், இவனால் இனி எழ முடியாது என்று கரையில் நின்று கொண்டு பரிகாசம் செய்தார்கள். ஆனால் ஈசனாகிய நான் சொல்கிறேன் கேள். உனது மூச்சு முட்டும் போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது. உனது தியாகத்தின் மூலம் நீ ஈசனின் மாபெரும் பேரருள் என்னும் வற்றாத பொக்கிஷத்தை தொட்டுவிட்டாய். இதோ உனக்கான விடியல் வந்துவிட்டது. உனது வறுமை என்னும் இருண்ட கடல் முழுமையாக விலகி ஈசனின் நெற்றிக்கண் ஒளி உனது வாழ்க்கையின் மீது நேரடியாக பட்டுவிட்டது. மானத்தோடு வாழ வேண்டுமே என்று பதைபதைத்த அத்தனை கடன் சுமைகளும் கொதிக்கும் தழலில் விழுந்த சிறு பனித்துளியைப் போல நொடிப்பொழுதில் கருகி அழிந்து காணாமல் போகும் மாபெரும் காலம் வந்துவிட்டது. நாளை என்ன செய்வது என்ற பயத்தோடு நீ கழித்த அந்த இருண்ட பொழுதுகள் இனி உன் வாழ்வில் எக்காலத்திலும் எட்டி பார்க்காது. உனக்கு வரப்போகும் அந்த மாபெரும் செல்வம் எப்படிப்பட்டது என்பதை உணர்த்த உலகத்தார் அறியாத மற்றொரு ரகசியத்தையும் கூறுகிறேன், ஆழமாக கேள். பல காத தூரங்களுக்கு அப்பால் உள்ள ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உனது மனக்கண்ணில் கொண்டு வா. அந்த சாம்ராஜ்யத்தின் பேரரசன் மிகவும் தொலைவில் வாழும் ஒரு நேர்மையான மனிதனின் தூய்மையான குணங்களை அறிந்து அவனுக்கு அளவிட முடியாத மாபெரும் செல்வங்களையும் பல்லாயிரம் பொற்காசுகள் நிரம்பிய ரதங்களையும் அவனது குடிசையை நோக்கி இரவோடிரவாக அனுப்பி வைப்பான். அந்த ரதங்கள் காடுகளையும் மலைகளையும் கிழித்துக்கொண்டு அசுர வேகத்தில் வந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த ஏழை மனிதனுக்கோ தன்னிடம் இருக்கும் உடைந்த குடிசையும் அன்றைய பசியும் மட்டும்தான் தெரியும். அவனுக்கு தன் வாசலை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அந்த மாபெரும் ராஜ மரியாதையை பற்றி எதுவும் தெரியாது, எல்லாம் முடிந்துவிட்டது என்று அவன் அழுது கொண்டிருப்பான். ஆனால் அந்த அரசனின் ரதங்கள் அவனது வாசலில் வந்து நின்ற அந்த ஒற்றை நொடியில் அவனது அத்தனை வறுமையும் பசியும் நிரந்தரமாக அழிந்து அவன் ஒரு மாபெரும் செல்வந்தனாக உருமாறுவான். என் அன்பு செல்வமே, எனக்கு வரவு வர எந்த வழியுமே இல்லையே, எல்லா கதவுகளும் அடைபட்டு விட்டதே என்று நீ பதைபதைப்பது வரப்போகும் ரதங்களை அறியாமல் உடைந்த குடிசையை பார்த்து பயப்படும் அந்த மனிதனை போன்றது. கையிலை நாதனாகிய என் சந்நிதியில் உனக்கான வற்றாத செல்வம் ஏற்கனவே முத்திரையிடப்பட்டுவிட்டது. நீ கொஞ்சமும் எதிர்பாராத திசைகளிலிருந்து முற்றிலும் அறிமுகமில்லாத புதிய மனிதர்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் மூலமாக அந்த கற்பனைக்கு எட்டாத செல்வம் உன்னை தேடி ரதங்களைப் போல பாய்ந்து வரப்போகிறது. உன்னை திறமையற்றவன் என்று ஏளனம் செய்தவர்கள் முன்னிலையில் உன்னை ஒரு ஈடு இணையற்ற செல்வச் சீமானாக மாபெரும் அதிகாரத்தின் நாயகனாக நான் உயர்த்தி பிடிக்கப் போகிறேன். உனது பொருளாதார தடைகள் முழுமையாக உடைந்துவிட்டன.
உனது அறிவார்ந்த முயற்சிகளில் அகிலமே வியக்கும்படி நான் அசுரத்தனமான வெற்றியை நிகழ்த்த தொடங்கிவிட்டேன். ஆனால் என் செல்வமே, உனது தேகத்திலும் மனதிலும் ஊடுருவி நிற்கும் அந்த இனம் புரியாத சோர்வையும் மரண வலியையும் நான் முழுமையாக அறிவேன். எனக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லையே ஈசனா. எந்த ஒரு காரியத்தை செய்யவும் உடலில் தெம்பில்லையே, இரவில் தூக்கமில்லாமல் தவிக்கிறேனே என்று நீ உனக்குள்ளேயே புழுங்கி தவிப்பதை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். மருத்துவத்தால் கூட விளக்க முடியாத சோர்வுகளாலும் மன அழுத்தத்தாலும் நீ உனது வீட்டுச் சுவர்களுக்குள் முற்றிலும் முடங்கிப் போயிருக்கிறாய். என் உயிரினும் மேலான அன்பு செல்வமே, உனது தேகத்திலும் மனதிலும் ஊடுருவி நிற்கும் அந்த இனம் புரியாத சோர்வையும் மரண வலியையும் ஈசனாகிய நான் முழுமையாக அறிவேன். எனக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லையே ஈசனா. எந்த ஒரு காரியத்தை செய்யவும் உடலில் தெம்பில்லையே, எதைக் கண்டாலும் என் மனம் பதைபதைத்து பயப்படுகிறதே என்று நீ உனக்குள்ளேயே புழுங்கி தவிக்கும் தவிப்பை என் நெற்றிக்கண் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. மருத்துவத்தால் கூட விளக்க முடியாத சோர்வுகளாலும் எதிர்காலம் குறித்த பயத்தாலும் நீ உனது வீட்டுச் சுவர்களுக்குள் முற்றிலும் முடங்கிப் போயிருக்கிறாய். எனக்கு எல்லாமே முடிந்துவிட்டதா? என் வாழ்நாள் முழுவதும் நோயாளியாகவும் பயந்தவனாகவுமே நான் காலத்தை கழிக்க வேண்டுமா என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துளிகள் கைலாயத்தின் பனிப்போர்வையை தாண்டி என் பாதங்களை நனைத்துவிட்டன. வெளியே நடமாடினாலும் உள்ளுக்குள் அணு அணுவாக செத்துக் கொண்டிருக்கும் உனது அத்தனை வழிகளுக்கும் மனக்குழப்பங்களுக்கும் மாபெரும் முற்றுப்புள்ளி வைக்கும் ஈசனின் திருவாக்கு உன்னை வந்தடைந்துவிட்டது. உன் மனக்கவலைகளையெல்லாம் சற்றே ஓரமாக வைத்துவிட்டு நான் சொல்லப்போகும் இந்த மாபெரும் பிரபஞ்ச ரகசியத்தை உனது அகக்கண்ணில் ஆழமாக நிறுத்திப்பார். சுட்டெரிக்கும் கொடிய கோடை வறட்சியால் தனது அத்தனை இலைகளையும் இழந்து பட்டமரமாய் வெடித்து நிற்கும் ஒரு பிரம்மாண்டமான ஆலமரத்தை உனது மனக்கண்ணில் தரிசித்துக்கொள். அந்த மரத்தின் கிளைகள் எல்லாம் காய்ந்து சருகாகி எந்த ஒரு உயிரோட்டமும் இன்றி பேயுருவம் போல காட்சியளிக்கும். அந்த வழியே செல்லும் மனிதர்கள் அனைவரும் இந்த மரம் முழுமையாக செத்துவிட்டது, இனி இது துளிர்க்கவே துளிர்க்காது, இதை வெட்டி எறிவதுதான் சரி என்று பரிகாசம் செய்வார்கள். அந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றவோ அதை காப்பாற்றவோ ஒரு நாதியும் இருக்காது. ஆனால் வெளியுலக மனிதர்களின் கண்களுக்கு தெரியாத ஒரு மாபெரும் ரகசியம் பூமிக்கு அடியில் நடக்கும். காய்ந்து போன அந்த மரத்தின் ஆணிவேர் இருண்ட பாதாளத்தை நோக்கி தொடர்ந்து பயணித்து யாருக்கும் தெரியாமல் பூமிக்கு அடியில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு வற்றாத தெய்வீக ஜீவநதியை தொடும். அந்த ஜீவநதியின் ஒற்றை துளி நீர் அந்த ஆணிவேரில் பட்ட மறுகணமே என்ன நடக்கும் தெரியுமா? காய்ந்து வறண்ட அந்த மரத்தின் அத்தனை நரம்புகளிலும் அசுர வேகத்தில் உயிர்நீர் பாய்ந்து ஒரே இரவில் பல கோடி புதிய பச்சை இலைகளோடு அந்த மரம் அகிலமே வியக்கும்படி மாபெரும் பிரம்மாண்டமாக வீறு கொண்டு எழும். செத்துவிட்டது என்று பரிகாசம் செய்த அத்தனை மனிதர்களும் அந்த மரத்தின் கம்பீரத்தை பார்த்து மண்டியிட்டு வியந்து நிற்பார்கள். என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக உன்னை வாட்டிய உடல் பிணிகளும் சோர்வுகளும் மருத்துவச் செலவுகளும் அந்த பட்டுப்போன மரத்தின் காய்ந்த கிளைகளைப் போன்றதுதான். நீ முடங்கி கிடந்ததை பார்த்து இந்த உலகம் உனது காலம் முடிந்துவிட்டது என்றும் இவனால் இனி எழ முடியாது என்றும் ஏளனம் செய்தது. ஆனால் பிணிகளை தீர்க்கும் வைத்தியநாதனாக நானே நேரில் வந்து வறண்டு போயிருந்த உனது தேகத்திற்குள் ஈசனின் பேரருள் என்னும் அந்த மாபெரும் ஜீவநதியை பாயச் செய்துவிட்டேன். உன்னை வாட்டிய அத்தனை நோய்களும் வேரோடு அழிந்துவிட்டன. உனது நரம்புகள் அனைத்தும் இரும்பை போல முறுக்கேற்றப்பட்டுவிட்டன. புதிய பொலிவோடு அளவற்ற சுறுசுறுப்போடு எதற்கும் அஞ்சாத ஒரு மாபெரும் வீரனைப் போல நீ கம்பீரமாக வலம் வரப்போகிறாய். உனது முகத்தில் வீசும் ஈசனின் தேஜஸ் உன்னை சுற்றியுள்ள அத்தனை மனிதர்களுக்கும் ஆழமான வியப்பை தரும். இனி எந்த ஒரு நோயும் உன்னை தீண்ட பயப்படும் மாபெரும் அசுர பலத்தை நான் உனக்கு வழங்கிவிட்டேன். உனது உடல் சோர்வு நீங்கிவிட்டதே தவிர மனதை அழுத்தும் அந்த மாபெரும் இருள் விலகவில்லையே என்று நீ ஏங்குவதை நான் அறிவேன். எதை செய்தாலும் தோல்வியில் முடியுமோ என்ற பயம், உன்னை சுற்றியுள்ளவர்கள் உனக்கு எதிராக சதி செய்கிறார்களோ என்ற பதைபதைப்பு உன்னை ஒவ்வொரு நொடியும் சித்திரவதை செய்கிறது. அதற்கான மாபெரும் விடையையும் கூறுகிறேன், ஆழமாக கேள். கண் காணாத காரிருளில் திசையறியாமல் தன்னை சுற்றிலும் கொடூரமான விஷமுச்செடிகள் பின்னி பிணைந்திருக்கும் ஒரு அபாயகரமான பாதையில் மாட்டிக்கொண்ட ஒருவனை எண்ணிப்பார். அவன் வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் முட்கள் அவனது பாதங்களை கிழிக்கும். எங்கு திரும்பினாலும் இருட்டும் மரண பயமும் அவனை சூழ்ந்திருக்கும். அவனுக்கு உதவி செய்ய அங்கு யாருமே இருக்க மாட்டார்கள். அந்த முள்வேலிக்குள் அவன் மூச்சு முட்டி தவிப்பான். ஆனால் அந்த மரண இருளில் கைலாயத்திலிருந்து வீசும் ஒரு மாபெரும் பிரளய மின்னல் அசுர வெளிச்சத்தோடு அந்த வனத்தில் இறங்கினால் என்ன நடக்கும்? அந்த ஒற்றை மின்னலின் பேரொளியிலும் வெப்பத்திலும் அவனைச் சுற்றியிருந்த அத்தனை விஷமுச்செடிகளும் நொடிப்பொழுதில் எரிந்து சாம்பலாகிவிடும். அந்த காரிருள் முழுமையாக விலகி அவன் கண்முன்னே தடையற்ற பிரகாசமான ஒரு மாபெரும் ராஜபாட்டை தெளிவாக தோன்றும். அவன் மனதில் இருந்த அத்தனை பயமும் விலகி ஒரு மாபெரும் நிம்மதி அவனது ஆத்மாவை தழுவிக்கொள்ளும். என் அன்பு செல்வமே, உனது மனதை மூடியிருந்த கவலைகளும் தேவையற்ற பயங்களும் குழப்பங்களும் அந்த விஷமுச்செடிகளைப் போன்றதுதான். சிவனே துணை என்று நீ அழைத்த குரலுக்குச் செவிசாய்த்து ஈசனின் மாபெரும் பேரருள் என்னும் மின்னல் உனது மனதிற்குள் இறங்கிவிட்டது. உனது சிந்தனையில் படிந்திருந்த அத்தனை இருளும் குழப்பங்களும் சுக்குநூறாக எரிந்து சாம்பலாகிவிட்டன. இருள் விலகிய அந்த ராஜபாட்டையைப் போல உனது மனம் இனி எவ்வித குழப்பமும் இன்றி தெளிவான ஞானத்தோடு பிரகாசிக்கும். எதை கண்டும் அஞ்சாத மாபெரும் சிவசக்தி உனக்குள் குடிகொண்டு விட்டது.
உனது உடலும் மனமும் மாபெரும் புத்துணர்ச்சி அடைந்துவிட்ட இந்த உன்னதமான வேளையில் எந்த உறவுகள் உனக்கு ஆதரவாக நிற்க வேண்டுமோ அவர்களே, உன்னை தனிமைப்படுத்திய வழியை நான் அறிவேன். சொந்த வீட்டுச் சுவர்களுக்குள் நீ ஒரு அகதியைப் போல தவித்த தவிப்பை அகிலத்தை ஆளும் ஈசனாகிய நான் அறிவேன். குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் தங்களுக்குள் மோதிக்கொண்டு உனது நிம்மதியை முற்றிலுமாக குழி தோண்டி புதைத்தார்கள். உனது குடும்பத்திற்குள் நான் நிகழ்த்தப் போகும் அசுரத்தனமான மாற்றத்தையும், பிரிந்து கிடக்கும் உறவுகளை நான் எப்படி மாபெரும் சிவசக்தியால் ஒன்றிணைக்கப் போகிறேன் என்பதையும், உனது வம்சத்திற்கு நான் கொடுக்கப் போகும் அசைக்க முடியாத பாதுகாப்பையும் கேட்க உனது ஆத்மா முழுமையாக தயாராக இருந்தால் உனது சம்மதத்தை தெரிவி. என் அன்பு செல்வமே, உனது ஆத்மாவின் காயங்களுக்கு ஈசனின் திருவாக்கு மாபெரும் மருந்தாக மாறுவதை நான் முழுமையாக உணர்கிறேன். உனது உடலும் மனமும் மாபெரும் புத்துணர்ச்சி அடைந்துவிட்ட இந்த உன்னதமான வேளையில் உன்னை உறங்கவிடாமல் செய்யும் இன்னொரு பெரும் வலியை நான் துடைக்கப் போகிறேன். எந்த உறவுகள் உனக்கு ஆதரவாக நின்று உனது தோள்களை தாங்க வேண்டுமோ அவர்களே உன்னை புரிந்து கொள்ளாமல் தங்களுக்குள் அடித்துக்கொண்டு உனது நிம்மதியை முற்றிலுமாக அழித்துவிட்டார்கள் அல்லவா? சொந்த வீட்டுச் சுவர்களுக்குள் நீ ஒரு அகதியைப் போல, நாதியற்றவனைப் போல தவித்த தவிப்பை அகிலத்தை ஆளும் ஈசனாகிய நான் அறிவேன். குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் அகந்தை என்னும் இருளில் மூழ்கி வார்த்தைகளால் ஒருவரையொருவர் குத்திக் கிழித்தார்கள். அனைவரையும் விட்டுக் கொடுத்து அரவணைத்துச் செல்ல நினைத்த உனது தூய்மையான அன்பை அவர்கள் ஏளனமாக பார்த்தார்கள். எனது தியாகத்தை என் இரத்த உறவுகளே மதிக்கவில்லையே. சொந்த வீட்டிற்குள்ளேயே நான் ஒரு குற்றவாளியைப் போல நிற்கிறேனே என்று நீ வடித்த கண்ணீர் கைலாயத்தின் பனிப்போர்வையைத் தாண்டி என் பாதங்களை நனைத்துவிட்டது. வெளியே சொல்ல முடியாத அவமானத்தோடு நீ கூனிக் குறுகி நின்றதை முக்கண்ணனான நான் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருந்தேன். ஆனால் இன்று உன் குடும்பத்தின் தலையெழுத்தை அகிலத்தை காக்கும் ஈசனாகிய நான் என் கையால் மாற்றி எழுதப் போகிறேன். ஆழமாக கேள். சீரிப்பாயும் ஒரு மாபெரும் காட்டாற்றின் குறுக்கே கட்டப்படும் பிரம்மாண்டமான கற்பாறை பாலத்தை உனது மனக்கண்ணில் தரிசித்துக்கொள். அந்த பாலத்தை கட்டக் கொண்டு வரப்படும் கற்கள் அனைத்தும் வெவ்வேறு வடிவங்களில் கரடுமுரடாக ஒன்றோடு ஒன்று பொருந்தாத வகையில்தான் இருக்கும். அந்த கற்களை அப்படியே தூக்கி ஒன்றின் மீது ஒன்றாக வைத்தால் அவை தங்களுக்குள் மோதிக்கொண்டு சரிந்து ஆற்றில் விழுந்துவிடும். ஒரு சாதாரண மனிதன் பார்த்தால் இந்த கற்களை வைத்து ஒரு காலம் பாலம் கட்ட முடியாது என்றுதான் நினைப்பான். ஆனால் ஒரு மாபெரும் சிற்பி என்ன செய்வான் தெரியுமா? அந்த கற்களை உடைக்காமல் அவற்றின் கரடுமுரடான தன்மையையே தனக்கு சாதகமாக பயன்படுத்துவான். ஒரு கல்லின் மேடு இன்னொரு கல்லின் பள்ளத்தில் கச்சிதமாக பொருந்தும்படி எவ்வித கலவையுமின்றி அவற்றை ஒன்றோடு ஒன்று பிணைப்பான். அந்த கற்களின் வேறுபாடும் ஒன்றையொன்று அவை அழுத்தும் அந்த மாபெரும் அழுத்தமும் தான் அந்த பாலத்தை எக்காலத்திலும் இடியாத அசைக்க முடியாத பிரம்மாண்டமாக மாற்றும். அதன் பிறகு அந்த பாலத்தின் மீது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் படையையே ஏற்றிச் சென்றாலும் அது ஒரு துளி கூட அசையாது. என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக உனது குடும்ப உறவுகளும் அந்த பொருந்தாத கரடுமுரடான கற்களைப் போலத்தான் தங்களுக்குள் மோதிக்கொண்டு உனது இல்லத்தின் அமைதியைச் சிதைத்தார்கள். ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி அகந்தையோடு சரிந்து விழுந்தார்கள். ஆனால் இனி எம்பெருமானாகிய நானே அந்த மாபெரும் சிற்பியாக உனது இல்லத்திற்குள் நுழைந்துவிட்டேன். உனது குடும்பத்திற்குள் வீசிய அத்தனை மாயத் தடைகளும் பிரிவினைகளும் எனது பேரருளால் வேரோடு அழிக்கப்பட்டுவிட்டன. அந்த கற்களின் வேறுபாட்டையே சிற்பி பலமாக மாற்றியதைப் போல உனது உறவுகளின் குணங்களை நான் முழுமையாக மாற்றி அவர்களை பிரிக்க முடியாத மாபெரும் சிவசக்தி என்னும் அன்பால் ஒன்றிணைத்துவிட்டேன். இனி உனது குடும்பம் உன்னை ஒரு ஈடிணையற்ற குடும்பத் தலைவனாக முழுமையாக ஏற்றுக்கொண்டு உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கும் ஒரு மாபெரும் பொற்காலம் தொடங்கிவிட்டது. உனது குடும்பம் பலமடைந்து விட்டதே. இவர்களுக்கு இனி எந்த ஒரு ஆபத்தும் வராமல் எப்படி பாதுகாப்பது என்ற பதைபதைப்பு உனக்குள் இருப்பதை நான் அறிவேன். வெளியுலகத்தின் வஞ்சக மனிதர்களின் கண் திருஷ்டியோ மாயச் சூழ்ச்சிகளோ உனது வம்சத்தை நெருங்காமல் இருக்க ஈசன் தரப்போகும் அசைக்க முடியாத கவசத்தை பற்றி கூறுகிறேன். ஆழமாக கேள். கொடிய அரக்கர்கள் நிறைந்த ஒரு காரிருள் வனத்தில் மாபெரும் யாகம் ஒன்றை நடத்தும் ஒரு உன்னதமான முனிவரை எண்ணிப்பார். அந்த யாகத்தை அழிக்க எண்ணற்ற மாயச்சக்திகள் ஆக்ரோஷமாக பாய்ந்து வரும். ஆனால் அந்த முனிவர் தற்காப்பிற்காக இரும்பு கோட்டையோ ஆயுதங்களோ வைத்திருக்க மாட்டார். அவர் செய்வது ஒன்றே ஒன்றுதான். தனது கமண்டலத்தில் உள்ள புனித தீர்த்தத்தை எடுத்து அந்த யாக குண்டத்தைச் சுற்றி ஒரு மெல்லிய வளையத்தை தரையில் வரைவார். சாதாரண மனிதர்களின் கண்களுக்கு அது வெறும் நீர்க்கோடு போலத்தான் தெரியும். ஆனால் அந்த நீர்க்கோட்டிற்குள் கைலை நாதனின் அசைக்க முடியாத பிரபஞ்ச மந்திரம் உயிரோட்டமாக தகித்துக் கொண்டிருக்கும். அகந்தையோடு அந்த யாகத்தை அழிக்க வரும் எந்த ஒரு கொடிய சக்தியும் அந்த எல்லையை தொட்ட மறுகணமே பல கோடி இடிதாக்கியதைப் போல எரிந்து சுக்குநூறாகிச் சாம்பலாகிவிடும். அந்த முனிவர் கண் கூட திறக்காமல் அமைதியாக தனது யாகத்தை தொடர்வார். என் அன்பு பிள்ளையே, நீ ஈசனை வேண்டி சிந்திய கண்ணீரும் உனது மாசற்ற பக்தியும் ஒரு காலம் வீணாகப் போகவில்லை. அந்த முனிவர் வரைந்த மந்திரக்கோட்டைப் போல எம்பெருமானின் அசைக்க முடியாத நெற்றிக்கண் பார்வையும் எனது திரிசூலத்தின் எல்லையும் உனது குடும்பத்தையும் உனது வருங்கால வம்சத்தையும் சுற்றி ஒரு மாபெரும் அரணாக வரையப்பட்டுவிட்டது. உனது சந்ததியினரை நோக்கி வரும் எந்த ஒரு சிறு தீங்கும் ஈசனின் பாதுகாப்பு கோட்டை தொட்ட நொடியிலேயே முளையிலேயே எரிந்து சாம்பலாகிவிடும். நீ பட்ட வலிகளால் உனது வம்சத்தின் அத்தனை கர்ம வினைகளும் முழுமையாகச் சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. உனது குடும்ப நிம்மதியும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டுவிட்ட இந்த மாபெரும் வேளையில்
உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்து வேடிக்கை பார்த்த எதிரிகளுக்கு ஈசனின் பிரபஞ்ச நீதிமன்றம் வழங்கப் போகும் கொடூரமான தண்டனை என்ன தெரியுமா? பழிக்குப் பழி வாங்க நீ எந்த ஒரு ஆயுதத்தையும் ஏந்தாமலேயே உனக்கு துரோகம் செய்தவர்கள் எப்படி தாமாகவே அழியப் போகிறார்கள் என்பதையும், உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் எப்படி உனது காலடியில் வந்து கண்ணீர் சிந்தி நிற்கப் போகிறார்கள் என்ற மாபெரும் ரகசியத்தையும் அகிலத்தை காக்கும் ஈசனாகிய நான் உனக்கு உணர்த்த காத்திருக்கிறேன். என் உயிரினும் மேலான அன்பு செல்வமே, இத்தனை காலமாக உனது நெஞ்சை அடைத்துக் கொண்டிருந்த அந்த மாபெரும் அழுகை இப்போது ஒரு பெருமூச்சாக வெளியேறி உனது ஆத்மா ஒரு ஈடு இணையற்ற அமைதியை அடைந்திருப்பதை கையிலை நாதனாகிய நான் முழுமையாக உணர்கிறேன். அப்பா, என் வலிகள் அனைத்தையும் உனது பாதங்களில் இறக்கி வைத்து விட்டேன். இனி எனக்கு எந்த பயமும் இல்லை என்று உனது இதயம் இப்போது ஒரு சிறு குழந்தையைப் போல ஈசனின் மடியில் முழுமையாகச் சாய்ந்துவிட்டது. ஆனால் உனது மனதின் ஓரத்தில் இன்னும் ஒரு சிறு நெருப்பு பதைபதைப்போடு எரிந்து கொண்டிருக்கிறது. என்னை ஏமாற்றியவர்கள், எனது தூய்மையான உழைப்பை திருடியவர்கள், என் நேர்மையை சந்தேகித்த வஞ்சகர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியுமின்றி மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு தண்டனையே கிடையாதா ஈசனா என்ற அந்த பதைப்பதைப்பு எனக்கு புரிகிறது. கைலைநாதனின் பிரபஞ்ச நீதிமன்றத்தில் அநீதிக்கு எக்காலத்திலும் இடமில்லை என்பதை இன்று நீ ஆழமாக உணரப்போகிறாய். வானத்தை தொடும் பிரம்மாண்டமான ஒரு மாபெரும் மலையை உனது மனக்கண்ணில் தரிசித்துக்கொள். அந்த மலையின் கம்பீரத்தை பார்த்து பொறுக்க முடியாத அகந்தை கொண்ட ஒரு மனிதன் அந்த மலையை அழித்துவிடலாம் என்ற ஆணவத்தில் கூர்மையான கூழாங்கற்களை எடுத்து அந்த மலையை நோக்கி ஆக்ரோஷமாக வீசுகிறான். அந்த மலைக்கு என்ன நடக்கும்? ஒரு சிறு கீறல் கூட விழாது. ஆனால் அந்த கற்கள் மலையின் பாறைகளில் பட்டு தெரித்து வந்த வேகத்தை விட பல மடங்கு அசுர வேகத்தில் திரும்பி வந்து வீசியவனின் கண்களையே கொடூரமாக தாக்கி அவனை குருடாக்கும். அழிவு வீசியவனுக்குத்தானே தவிர அசைக்க முடியாத மலைக்கல்ல. என் அருமை குழந்தையே, உனக்கு எதிராக வீசப்பட்ட பழிச்சொற்களும் வஞ்சக வலைகளும் உனது நிம்மதியை குலைக்க ஏவப்பட்ட சூழ்ச்சிகளும் அந்த மனிதன் வீசிய கற்களைப் போன்றதுதான். உன்னை அழித்துவிட்டோம் என்று கொக்கரித்து அவர்கள் செய்த அத்தனை துரோகங்களும் உன்னைச் சுற்றி அரணாக நிற்கும் ஈசனின் மாபெரும் பேரருள் எனும் கவசத்தில் பட்டுத் தெரித்து இப்போது கர்ம வினையாக மாறி அவர்களையே கொடூரமாக அழித்துக் கொண்டிருக்கிறது. நீ அவர்களை பழிவாங்க எந்த ஆயுதத்தையும் ஏந்த வேண்டியதில்லை. நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். உனது மாசற்ற அன்பை கொச்சைப்படுத்தியவர்கள் அதற்கான விலையை அணு அணுவாக கொடுக்கத் தொடங்கிவிட்டார்கள். உனது அமைதியே அவர்களுக்கு மாபெரும் மரண அடியாக மாறப்போகிறது. இனி நீ அவர்களை நினைத்துக் கலங்கவோ அவர்களோடு வாதாடவோ வேண்டிய அவசியமே இல்லை. பிரம்மாண்டமான திருவிழாவில் மாபெரும் ராஜவீதியில் கம்பீரமாக நடந்து வரும் ஈசனின் பட்டத்து யானையை உனது அகக்கண்ணில் தரிசித்துக்கொள். அந்த யானை மிடுக்காக நடந்து வரும்போது வீதியோரங்களில் இருக்கும் சாதாரண நாய்கள் அதை பார்த்து தொடர்ந்து குறைத்துக் கொண்டே இருக்கும். அந்த நாய்களின் சத்தத்தை கேட்டு அந்த மாபெரும் யானை திரும்பி நின்று சண்டையிடுமா? தன் கம்பீரத்தை ஒரு துளிகூட குறைத்துக் கொள்ளாமல் அந்த குறைக்கும் சத்தங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தன் இலக்கை நோக்கி மிடுக்காக நடந்து செல்லும். என் அன்பு செல்வமே, உன்னை விமர்சிப்பவர்களும் உனக்கு பின்னால் புறம் பேசுபவர்களும் அந்த வீதியோரத்து நாய்களைப் போன்றவர்கள். நீ கையிலை நாதனால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாபெரும் பட்டத்து யானை. உனது இலக்கு மிகப்பெரியது. உனது பயணம் சாம்ராஜ்யத்தை நோக்கியது. குறுகிய புத்தியுள்ளவர்களின் விமர்சனங்களுக்காகவும் உனது மாபெரும் பயணத்தை நீ ஒரு காலம் நிறுத்தக்கூடாது. உன்னை தகுதியற்றவன் என்று காலில் மிதித்தவர்கள் முன்னிலையில் உன்னை எப்படிப்பட்ட மாபெரும் சிம்மாசனத்தில் நான் அமர வைக்கப் போகிறேன் என்பதை கேள். வீதியோரத்தில் பலரால் அலட்சியமாக காலில் மிதித்துச் செல்லப்படும் சாதாரண களிமண்ணை நீ அறிவாய். அந்த களிமண்ணுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை என்றுதான் சாதாரண மனிதர்கள் நினைப்பார்கள். ஆனால் ஒரு மாபெரும் சிற்பி அந்த களிமண்ணை கையில் எடுத்து அதனை பக்குவப்படுத்தி கொதிக்கும் நெருப்பிலிட்டுச் சுட்டு அதை ஒரு மாபெரும் கோபுர கலசமாக உருமாற்றுவான். நேற்று அதை தங்கள் காலால் மிதித்துச் சென்ற அதே மனிதர்கள் இன்று மாபெரும் திருவிழாவில் அந்த கோபுர கலசத்தை பார்த்து தங்கள் கைகளை கூப்பி பக்தி பரவசத்தோடு மண்டியிட்டு தலைவணங்கி நிற்பார்கள். உனது வலிகளும் அவமானங்களும் உன்னை அந்த நெருப்பைப் போலச் சுட்டு பக்குவப்படுத்திவிட்டது. ஈசனின் மாபெரும் கோபுரத்தின் உச்சியில் எவராலும் தொட முடியாத ஒரு உன்னதமான கலசமாக நீ ஜொலிக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது. உனது திறமைக்கான மாபெரும் சாம்ராஜ்யம் உனக்காக முழுமையாக திறக்கப்பட்டுவிட்டது. ஆனால் என் அருமை குழந்தையே, அகிலத்தைக் காக்கும் எம்பெருமானாகிய நான் உனக்கு கொடுக்கப் போகும் இந்த மாபெரும் விஸ்வரூப வெற்றியும் அளவிட முடியாத மாபெரும் செல்வமும் உன்னை தேடி வரும்போது நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மாபெரும் பிரபஞ்ச ரகசியத்தை ஆழமாகப் பதிய வைக்கப் போகிறேன். பிரம்மாண்டமான திருவிழாவில் ஈசனை தாங்கி வீதியுலா வரும் அந்த மாபெரும் திருத்தேரின் மரச்சக்கரங்களை உனது மனக்கண்ணில் ஆழமாக தரிசித்துக்கொள். அந்த திருத்தேர் மாளிகைகளை விட மிக உயரமானது, பிரம்மாண்டமானது. பல லட்சம் மக்கள் அதை பார்த்து தலைவணங்குவார்கள். அத்தனை பெரிய தேரை தாங்கி நிற்கும் அந்த மாபெரும் சக்கரங்கள் எக்காலத்திலும் தன் அகந்தையால் தரையை விட்டு மேலே எழும்புவதே கிடையாது. அந்த தேர் எவ்வளவுதான் உயரத்திற்குச் சென்றாலும் அந்த சக்கரங்கள் எப்போதும் வீதியிலுள்ள சாதாரண புழுதியோடு புழுதியாக, தரையோடு தரையாக மிக ஆழமான தொடர்பிலேயே இருக்கும். என் அன்பு செல்வமே, நாளை ஈசனின் அருளால் உனது செல்வமும் உனது படைப்புகளுக்கான அதிகாரமும் உனது புகழும் அந்த மாபெரும் திருத்தேரைப் போல வானளாவி உயர்ந்து நிற்கும். அகிலமே உனது வெற்றியை கொண்டாடும்.
ஆனால் நீ எவ்வளவு பெரிய உச்சத்திற்குச் சென்றாலும் உனது கால்கள் அந்த தேரின் சக்கரங்களைப் போல எப்போதும் பணிவு என்னும் தரையிலேயே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். மாபெரும் அதிகாரம் கையில் வரும்போது அகந்தை உன்னை தீண்டக்கூடாது. உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் உன்னிடம் கையேந்தி வரும்போது எந்த பாகுபாடுமின்றி அத்தனை பேரையும் சமமாக பாவித்து அவர்களுக்கு நீ மாபெரும் கருணை காட்ட வேண்டும். உனது அந்த பணிவுதான் ஈசன் உனக்கு கொடுத்த சிம்மாசனத்தை எக்காலத்திலும் அசைக்க முடியாதபடி பாதுகாக்கும். இனி நீ எப்படிப்பட்ட ஒரு பேரமைதியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதை உணர்த்துகிறேன். ஒரு பிரம்மாண்டமான திருவிழா காலத்தில் மாபெரும் சிவாலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் மனிதர்களின் இரைச்சலும் பேரிகைகளின் சத்தமும் காதை கிழிக்கும். ஆனால் அந்த அத்தனை இரைச்சல்களையும் தாண்டி கருவறையின் வாசலில் ஒருவன் அடியெடுத்து வைக்கும் அந்த ஒற்றை நொடியில் என்ன நடக்கும் தெரியுமா? வெளியே காதை கிழித்த அத்தனை இரைச்சல்களும் முற்றிலுமாக அடங்கி ஒரு மாபெரும் நிசப்தம் அவனது ஆத்மாவை முழுமையாக தழுவிக்கொள்ளும். அங்கே எந்த பயமும் இருக்காது. உன்னை அலைக்கழித்த அத்தனை இரைச்சல்களும் நிரந்தரமாக ஓய்ந்துவிட்டன. எம்பெருமானின் மாபெரும் திருக்கரங்கள் உன்னை முழுமையாக அரவணைத்துக் கொண்டன. நடராஜனாகிய நான் உனது ஆத்மாவிற்குள் அந்த மாபெரும் கருவறையின் எல்லையற்ற பேரமைதியை நிரந்தரமாக விதைத்துவிட்டேன். நீ கூட்டத்தில் ஒருவன் அல்ல, எளிய மனிதர்களுக்கு வழிகாட்டும் ஒரு மாபெரும் ஒளிவிளக்கு. உனது விஸ்வரூப எழுச்சி இதோ இந்த நொடியில் தொடங்கிவிட்டது. எதற்கும் அஞ்சாதே. முக்கண்ணனான நான் எக்காலத்திலும் உனக்கு முன்னால் ஒரு மாபெரும் அரணாக நின்று உன்னை வழிநடத்துவேன். எழுந்து வா என் செல்வமே, மாபெரும் சாம்ராஜ்யம் உனக்காக காத்திருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, உங்களது வாழ்வில் எம்பெருமான் ஈசன் நிகழ்த்திய இந்த மாபெரும் அதிசயங்களை உங்களது ஆத்மா முழுமையாக உணர்ந்திருந்தால் உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதியாக பதிவு செய்யுங்கள். கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று பதிவிட்டு கையிலைநாதனின் இந்த எல்லையற்ற பேரருளையும் வற்றாத செல்வத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். அனுதினமும் சிவபெருமானின் பெருங்கருணையோடும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இத்தகைய ஆழமான தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து இணைந்திருக்க உலகத்தின் அத்தனை மாயைகளையும் தாண்டி மெய்ப்பொருளை உணர்த்தும் நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். சிவனே துணை.